அடுத்து நம்ம வேல்முருகன் அண்ணாச்சிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்ன எப்படி சேகர் பாபு ஒருமையில பேசலாம், எப்படி அவர் பேசலாம், நான் என்ன புது திட்டமா கொண்டு வரணும்னு சொன்னேன். கருணாநிதி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது இந்த திட்டத்தை தானே கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இது என்ன குத்தமா, அதுக்கு நீங்க இப்படி பேசிவிடா, கூட்டணியில் இருந்தா நீங்க என்னன்னாலும் பேசிவிடான்ற ரீதியில கொஞ்சம் கொந்தளிச்சிட்டார். சேகர் பாபு அவர்கள், நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேசுகிறாய், எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார். உடனே நான் அவரிடத்தில் சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் கேஸ்ல நடைமுறைக்கு இல்ல, இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன். இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன். இது எப்படி மரபு மீறிய செயல், இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல், இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல்? அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இருக்காங்க, யாருக்கு வராத கோபம் ஏன் சேகர் பாபு வருது? என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு அவர்களே, என்ன பிரச்சனை?